ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். வெல்கம் டு A to Z தமிழ் கதம்பம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் தளர புளி குழம்பு. இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ணது. ஸோ அடிக்கடி பண்ணுறது தான். பட் என்னென்னா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு இதை எடுத்திருக்கேன். ஸோ நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்க எல்லா பொரியலும் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் போட்டுக்கலாம், வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய், அப்புறம் இது உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அப்புறம் இது வேணால் போட்டுக்கலாம். மெயினாக வந்து சாப்பாடு அப்பளம் அது கூட போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு இங்கே வந்து உங்களுடைய இதை கொடுங்க, என்ன சொல்கிறது, உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஸோ இது என்னென்னா புளிக்குழம்பு ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, 1 மினிட். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 200 கிராம், புளி வந்து ஒரு சிறிய எலுமிச்சை அளவு, சின்ன வெங்காயம் வந்து 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க, தக்காளி 1, பூண்டு வந்து 5 பல், மஞ்சள் தூள் வந்து ஒரு தேவையான அளவு எவ்வளோ வேணும் எடுத்துக்கோங்க, மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் டீஸ்பூனு, மல்லித்தூள் 1 டேபிள் டீஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு, எண்ணெய் வந்து 2 டேபிள் டீஸ்பூன். ஓகேவா? மெயினாக தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, இது 3 இம்பார்ட்டண்ட்டு. முதல்ல வெண்டைக்காய் நல்லா கழுவிடுங்க. அதை கழுவிட்டு அதில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் வந்து அந்த ஒட்டாது உங்களுக்கு அந்த வெண்டைக்காய். ஓகேவா? அப்புறம் அதை வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கோங்க. ஓகேவா? மெயினாக குழம்புல போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி எப்படி குழம்புல போட்டால் நல்லாயிருக்குமோ அந்த அளவுக்கு சிறிய அளவுக்கு வெட்டிக்கோங்க வெண்டைக்காயை. புளியை வந்து தண்ணீரில் ஊற வச்சு முழுசார எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? புளியை தண்ணீரில் ஊற்றி இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி சூடாக்குங்க. முதல்ல வெண்டைக்காயை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வறுக்கணும். இங்கே தான் சீக்ரெட்டு. வெண்டைக்காய் நல்லா வறுத்தாதான் அது தாராளமாக இருக்கும். 2-3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் வந்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை வந்து நீங்கள் தாளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் சாஃப்ட் ஆன அப்புறம் தக்காளி வந்து அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறுங்க. 3த்தையும் சேர்த்து நல்லா கிளறணும். ஓகேவா? அடுத்து அந்த புளி தண்ணி நீங்கள் கரைச்சி வச்சுருப்பீங்கள, அதை வந்து இதில் கொட்டி சேர்த்து கொதிக்க விடுங்க. ஓகேவா? இதை கொட்டிட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சதும் வறுத்த அந்த வெண்டைக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மரில் வச்சுக்கோங்க. ஓகே, 10 நிமிஷம் வரைக்கும் சிம்மரில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து மேலே வர ஆரம்பித்தா நம்ம குழம்பு ரெடி. அதாவது வெண்டைக்காய் புளிக்குழம்பு. ஓகேவா? அது வந்து ரெடி. 1 நிமிஷம் இருங்க. வெண்டைக்காய் தளர புளிக்குழம்பு. ஓகேவா? இது வந்து ரெடி. இப்போது இதை சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். சாதத்துக்கிட்ட தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிங்கன்னா இது செம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ் இன்னும் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேவா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னொன்று கேட்குறேன், இன்னொன்று சொல்கிறேன். 1 மினிட் இருங்க. ஓகே. ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஃபுல்லாக பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து
அடுத்த வீடியோ என்ன போடலான்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எங்கள் அம்மாவை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன். மெயினாக வந்து வெஜ்ஜில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ வெஜ்ஜில் என்ன வேணுமோ கேளுங்க, கேட்குறேன். கேட்டுட்டு நான் நெக்ஸ்ட் வந்து எங்கள் அம்மாவை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஸோ அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு. ஸோ பார்த்து தயவுசெய்து வீட்டில் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுவும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது, இந்த வெண்டைக்காய் இந்த குழம்பு எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், வீட்டில் பண்ணிவிட்டு, ஓகேவா? ஸோ திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.